ஹாய். சளி பிடிச்சிச்சு. ஆமாம். இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? என்னடா அந்த புள்ள சும்மா சும்மா பைய தூக்கிறதேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம கடை வச்சுருக்குறோம். முன்னாடிலாம் இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேணாமான்னு அவ்வளோ யோசிப்பேன். இப்போ ஓகே தைரியமாக போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நானும் மாமாவும் உள்ள டவுனுக்குள்ளே கிளம்பிட்டோம். இதிலெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வாடி சரியான கூட்டங்க. இந்த சாயந்தர டயத்தில் உள்ளே போனாலே செம்ம கூட்டம். சரி ஓகே அப்படியே போகிற வழியில் ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் ஏடிஎம்மில் போய் அமௌண்ட் எடுக்க போனாங்க. நான் வெளியில் நின்றுக்கிட்டு அப்படியே எங்கள் ஏரியாவெல்லாம் சுற்றி காமிக்கலான்னு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதோடு சரின்னு கிளம்பி போயிட்டோம். எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் திறந்து 2 நாள் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே எங்கள் வாண்டு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அது என்னது, அதுக்கு பேர் என்னமோ சொல்லிச்சுங்களே, கைடு வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முதல்ல ஒரு கடைக்குள்ள போனார். அங்கே போய் பார்த்தா எங்கள் வாண்டு கேட்ட கைடு இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். இந்த கடை தாங்க எங்கள் ஊரில் இருக்கிறதுலையே ரொம்ப 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 ஃபேமஸான கடை. எல்லா கைடுமே இந்த கடையில் தான் கிடைக்கும். செம்ம ரஸ்ஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கூட்டமும் அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலுமே கூட்டமாக இருக்கும் இந்த ஏரியாவில், இந்த கடையில். அதோட ஒரு வழியாக இங்கே போயுமே எங்களுக்கு 2 கைடு தாங்க கிடச்சிச்சு. ஒன்று கிடைக்கல. அது என்னமோ சுறாவாம், அந்த சுறா கிடைக்கல. அதோட ஓகேன்னு சொல்லிட்டு 2 மட்டும் வாங்கினோம். 2க்கு மட்டும் ஒரு அமௌண்ட்டு பல்காக வந்துச்சு. சரி ஓகே. நம்ம படித்த காலத்துலலாம் இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இவங்க படிக்கிற காலத்தில் பற்றியெல்லாம் அந்த கையில் வாங்கிட்டாங்க பாருங்க. சரி ஓகே அப்படி வாங்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு எங்கே கிளம்பலான்னு பார்த்தா போகிற வழியிலே பெட்ரோல் போட்டு போயிடலாண்டி, இல்லைன்னா அன்றைக்கி மாதிரி வண்டி தள்ள விட்டுரும் அப்படின்ட்டாரு. ஆமாம் அது என்னமோ உண்மை தான். உடனே பெட்ரோலை போடு அப்படின்ட்டு ஒரு 200 பெட்ரோலை போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் கிளம்பணும். அடுத்து என்ன வாங்க போகிறேன்னு பார்க்குறீங்களா? கடைக்கு தான், வேறு எதுக்கு. இதுதான் எங்கள் ஊரில் உள்ள ஏரியா. ஜூஸ் வாங்கினோம் கடைக்கு. கடையில் ஜூஸ் சுத்தமாக முன்னாடிலாம் கடையிலே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வியாபாரம் ரொம்ப டல்லாகிடுச்சா, அதனால் வரலை. சரி ஓகே இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா பசங்க விளையாடுற வர பசங்க 1-2 பேர் பெரியவங்களாக இருந்தாலுமே ஜூஸ் தான் கொஞ்சம் கேட்டு வருவாங்க. சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் வியாபாரம் சுத்தமாக இதாயிருன்ட்டு ஒரு ஜூஸ் எடுத்தலாம்னு சொல்லிட்டு தூக்கணும். அப்படியே அந்த அண்ணா நானே எடுத்து வச்சுக்கிறேண்ணா அப்படின்னாங்க. ஓகே நன்றி மிக்க அப்படி சொல்லிவிட்டு அந்த அண்ணாவே வச்சு விட சொல்லிட்டு சூப்பராக அந்த அண்ணா வேறு லெவலில் அங்கே பாருங்கள் செம்மையாக 4 பாக்ஸ் வச்சு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு இன்னொரு கடைக்குள்ளே பூந்துட்டோம். அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கடை. அங்கே போனால் அங்கேயும் நின்றுக்கிட்டே இருந்தேங்க. அங்கேயும் கூட்டுங்க. அந்த சைடு கேப்பில் தாங்க இந்த வீடியோவை எடுத்தேன். அப்படியே அரிசி எவ்வளோன்னு கேட்டேன், ரேட் கேட்டேன். சொன்னாங்க ஓகே ஒரு சிப்பத்தை தூக்கித்தாங்க அப்படின்ட்டு அந்த தம்பி போகிறார் பாருங்க. அந்த தம்பி போய் தூக்கிட்டு வர கேப்பில் நான் ஒரு வீடியோ போட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துட்டேன். அவர் அந்த தம்பி வண்டியில் வச்சிட்டாங்க. அதை வீடியோ எடுக்கலை, சாரி. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த பிள்ளைக்கு வாங்கினது, நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா? இதே மாதிரி யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கோ.